அப்பனே முருகா, ஒரு சின்ன கதை ஒன்று எப்படின்னு கேளுங்க. ரெண்டு மல்லிகை கடைக்காரங்க இருந்தாங்க. எதிரில் மல்லிகை கடை. நான் ஒரு மல்லிகை கடைக்காருக்கு சரக்கு நான் கொண்டு போய் ஸ்நாக்ஸ் ஐட்டம், பிஸ்கெட்டு, மிக்சரு, முறுக்குலாம் கொண்டு கொடுப்பேன். அப்போ அந்த கடைக்காரு என்ன, நான் பொருள் என்னென்ன பொருள்லாம் வாங்கி வைக்கிறேன்னா அதெல்லாம் வாங்கி வைக்கிறாருப்பா, வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இப்போ நான் ஒரு சின்ன கதையை தான் சொன்னேன். அண்ணாச்சி, நீங்கள் அதை பற்றி எதுவும் நினைக்காங்க. நமக்கு போட்டியாக வியாபாரம் பண்ணணும்னு நினச்சா பகவான் இருக்கார். அவருக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் படி அளக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் அவ்வளோ தான் படி அளப்பார். அதை மிஞ்சிக்கிட்டு நம்ம கண்டதும் கடிததும் என்னத்தை வாங்கி வச்சாலும் நமக்கு அளக்கிற படி தான் பகவான் அளப்பார், யாராக இருந்தாலும் சரி. அதை விட்டுட்டு அவனோட நம்ம ஒரு படி மேலே வரோன்னு நினச்சால் அது நமக்கு தான் பாதிப்பு. சரியா? இன்றைக்கி அவன் அப்படி இருக்கான், நம்ம இதை செஞ்சிட்டா நம்ம அப்படி வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரியா? நான் வணங்குற தெய்வம் நமக்கு படியளப்பார், அப்படி தான் நம்ம நினைக்கணுமே தவிர அவன் இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டான், நம்ம இன்றைக்கி 12,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா இன்றைக்கி நம்ம பண்ணலாம். இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம மாடு மேய்க்கிறது கூட லாக்கில்லாத ஆளாக மாறிடுவோம். கரெக்டாக இல்லையா? அதனால் மனுஷனுக்கு பயிர்றோமோ இல்லையோ பகவானுக்கு பயிரணும். இன்றைக்கி அவன் நம்ம ஒரு சின்ன கதையில் நான் ஒரு முறுக்கு பாக்கெட் வைக்கிறேன்னா அந்த முறுக்கு அவன் வாங்கி வச்சானா சரி, அவன் வாங்கி வச்சு விற்றுட்டு போகிறான். எவ்வளோ நாளைக்கு விற்றுட்டு போவான்? எனக்கு இன்றைக்கி 500 ரூபா தான் வியாபாரம் நடக்கணும், இல்லை எனக்கு 10 ரூபா தான் வியாபாரம் நடக்கணும்னா அந்த 10 ரூபா தான் எனக்கு இன்றைக்கி வியாபாரம் நடக்கும். அதனால நான் கூட கொஞ்சம் சரக்கு வச்சுட்டு இன்றைக்கி நான் 5,000 ரூபாய் வியாபாரம் பண்ணிடுறேன், 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடுறேன் நம்ம நினச்சா நடக்காது. நானும் எவ்வளோதோ கனவு கண்டேன், எவ்வளோதோ நடக்கன்னு நினச்சேன், நடக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனால் நான் அம்பானி ஆவன்னு கூட ஆசைப்பட்டேன், நடந்துச்சா? நடக்காத. சரியா? நமக்கு என்ன அளக்குறாங்களோ அதைத்தான் நம்ம அளக்கணும், நம்ம அதைத்தான் இது பண்ணணும். எங்கன்னா இருந்தாலும் நேர்மையும் நேனையும் கை சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம வெற்றி கண்டிப்பாக நம்ம கொண்டு வருவோம். நம்ம இதாக இருக்கணும். ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே நம்ம கெடுக்கணும்னு நினச்சிட்டோன்னா நம்ம கெட்டுட்டோன்னு அர்த்தம். நம்ம அவனை கெடுத்து நம்ம முன்னேறணும்னு நினச்சிட்டோன்னா நம்ம கெட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிடணும். நம்ம இன்றைக்கி நம்ம கெடுக்கலாம், நம்ம நாளைக்கு நம்ம நல்லா இருக்கவே முடியாது. நம்ம காலத்தில் நல்லா இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம பிள்ளைகள் காலத்தில் கஷ்டப்பட நம்ம வைக்கலாமா? நம்ம செய்கிறது நம்மளோடு போயிடணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அப்படி நினச்சி நம்ம எல்லாருமே பகவானும் வணங்குவோம். நன்றி, வணக்கம்.